சாலையோரம் இளம்பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை பொதுமக்கள் நையப்புடைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இளைஞர்கள் 2 பேர் மிதமிஞ்சிய போதையில் தள்ளாடியவாறே தகுனி தத்தம் பாடியவாறே திரிந்தனர். அப்போது அந்த வழியாக ஸ்கூட்டியில் இளம்பெண்கள் 2 பேர் வரவே அவர்களை கவனித்த போதை ஆசாமிகள் குறுக்கே சென்று ஆபாச வார்த்தைகளால் வாய்க்கு வந்தபடி பேசினர். இந்த சம்பவத்தின் போது ஆக்ரோஷமடைந்த 2 பெண்களில் ஒருவர் வந்த வேகத்தில் இளைஞரின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விட்டார். இந்த தகராறை வேடிக்கை பார்த்த அப்பகுதியினர் விரைந்து வந்து போதை ஆசாமிகளை நையப்புடைத்தனர். போதையில் என்ன செய்கிறோம் என்றே தெரியாத இளைஞர்கள் தன்னை தடுப்பதற்கு நீங்கள் யார், who are you என கேட்டு சீறினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காட்பாடி போலீசார் நேரில் சென்று உற்சாகபானம் அருந்திய ஊமை துரைகளை சாந்தமாய் அழைத்து பார்த்தனர். காக்கி சட்டை அணிந்தவர்களையும் கண்டு கொள்ளாத கடுக்கா மிடுக்குகள் ஊவாரியு என்றே ரீங்காரமிட்டனர். அப்போது அவர்களின் தோள் மீது கை வைத்த போலீசார், என்னுடன் ஆட்டோவில் ஏறி வா தம்பி, நாங்கள் யார் என சொல்கிறோம் என்று கூறி பொத்தியவாறு காட்பாடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ரகளையில் ஈடுபட்டிருப்பது ஒழுகூர் கிராமத்தை சேர்ந்த சாம்ராஜ் மற்றும் பரமசாத்து பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரிய வந்தது. பெங்களூரில் கட்டிட கூலி தொழிலாளிகளாக பணியாற்றிய இருவரும் பொங்கல் விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்துள்ளனர். மது போதையில் கண்டமேனி தகராறில் ஈடுபட்ட கலேபர கணவான்களை காவலர்கள் காவல் நிலையத்தில் வைத்து விடிய விடிய விருந்து வைத்து வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து அனுப்பினர்.